வணக்கம். ஓகே, இப்போ தான் ரீசன்ட்லி அக்ஷயாவோட ஸ்கூலில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு என்னோடய சார்பாக நான் வந்து நாசிலமாவும் ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். அக்ஷயாவுக்கு வந்து நான் பர்சனலியாக வந்து அகார் அகார் செஞ்சு கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணால். ஸோ அதனால் ஒரு 2-3 விதமான ஜெல்லி செய்யலான்ட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து மேங்கோ ஜெல்லி அண்ட் ப்ளஸ் லைச்சி ஜெல்லியும் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த பேக்கெட் வந்து அந்த சின்ன சின்ன டப்பவையில் வந்து ஒரு 5-6 தான் வந்துச்சு. ஸோ இது வந்து சுமி இருக்குது இல்லையா, அந்த சின்ன சின்ன சுமியும் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது சுமியா எனக்கு தெரியல சரியா. ஓகே, அப்புறம் நாத்தாடி கோகோ இதுவும் வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த டப்பவையெல்லாம் நல்லா வந்து கழுவிட்டு நல்லா அடிக்கிற வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ ஹைஜீனிக்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். இது வந்தீங்கன்னா சியா சீட்டு, ஆக்சுவலி வந்து பிஜி ஸ்லாஸே தான் இதுக்கு போடணும். அது வந்து மிளாயில், இது வந்து இங்கிலீஷ்லான்னு தெரில. ஆக்சுவலி அதுக்கு வேறு பேர் இதுக்கு வேறு பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சியா சீட்டை வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னைக்கே ஆறுன தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டேன். பட் இதுவே ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ இந்த மேங்கோ ஜெல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் 2 சேச்செட் இருக்கும். ஒன்று வந்து சுகர் ப்ளஸ் அந்த மேங்கோ ஃப்ளேவர் இருக்கும், இன்னொன்றில் வந்து அகார் அகார் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அகார் அகார் சின்ன பேக்கெட்டாகவும் இந்த மேங்கோ சீனி எல்லாம் கலந்தது இன்னொரு பேக்கெட்லேயும் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் தண்ணியில் கொட்டிட்டேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ணணும், அதாவது அந்த சேச்செட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் இது கூட வந்து சியா சீட்டையும் நான் கலந்துட்டேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் தனித்தனியாக தான் போடணும். நான் இதுக்கு முன்னிக்கே வந்து லைச்சி வந்து செஞ்சிட்டேன், அது வந்து ரெக்கார்டிங் தட்ட மறந்துட்டேன். ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன்னா தனித்தனியாக வந்து சும்மி கொஞ்சம் வச்சுட்டு நான் 2 சும்மி வச்சேன் எல்லாத்துலேயுமே. அப்புறம் நாத்தாடி கோகோ வந்து 4-5 பீசஸ் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலேயே வந்து லைச்சியும் கலந்துட்டு, லைச்சி செம்ம வாசனையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பவையில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து லைச்சி ஃப்ளேவர். ஸோ இந்த லைச்சி ஃப்ளேவர் கொட்டினதெல்லாம் நான் ரெக்கார்டிங் எடுக்க தட்ட மறந்துட்டேன். ஸோ அதுலேயும் வந்து நம்ம அழகாக கலர் கொண்டுறோம். ஏன்னா லைச்சி வந்து வெள்ளையாக இருக்குது இல்லையா, அதனால கலர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாமேன்ட்டு பச்சையும் மஞ்சளும் கொடுத்துருக்கேன். ஏன்னு தெரில, நான் அதுக்கு ரெட் கலர் கொடுக்கவே இல்லை. பட் இந்த கலரும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒன்றுக்கு 2 பீசஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இதை அப்படி நவுத்தி அங்கே வச்சுட்டு அடுத்து வந்து அந்த மேங்கோ ஜெல்லியும் நான் செஞ்சிட்டேன். இப்போது வந்து வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்த அகார் அகார் பவுடர், எங்கள் வீட்டில் வந்து இந்த அக்ஷயா குட்டி எப்போ பார்த்தாலும் இந்த ஜெல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதனால் எப்போவுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து கிளியர், இதில் வந்து ஒரு 1500 ml வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. அது கூடவே வந்து 200 கிராம் வந்து 200 கிராமா 100 கிராமா தெரில, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது எடிட் பண்ணி போட. அந்த சச்செட்லேயே வந்து அந்த பேக்கெட்டுக்கு பின்னாலே வந்து எல்லா இன்ட்ராக்ஷனும் எழுதியிருப்பாங்க. ஸோ சீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த அகார் அகார் பவுடரை இதில் கொட்டி விட்டுட்டு நல்லா கலர வேண்டிதான். ஸோ இது கிளியராக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் ப்ளூ கலர் கலக்கலாமேன்ட்டு ஓஷன் ப்ளூ வந்து கலந்துருக்கேன். ஸோ அந்த இதை விட டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஓஷன் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நோலாவோட லைச்சியும் மேங்கோ ஃப்ளேவரும் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த கலர் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால என்னமோ தெரில, எல்லோரும் இது தான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு நின்னாங்களாம். ஆக்சுவலி வந்து 40 தான் செய்ய சொன்னாங்க டீச்சர். நான் வந்து ஒரு 45 செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுவுமே பத்தலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ இதுலேயுமே வந்து சியா சீட் வந்து நான் கலந்துட்டேன். எல்லாத்தையும் கலந்து எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சீனி கரையணும், அதுக்கப்புறம் வந்து ஜெல்லி ஆட் பண்ணணும். எல்லாம் கரைஞ்சி ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இப்போ சியா சீட்டையும் கலந்துட்டு இப்போ இதை நான் வந்து அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாவில் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த டப்பாவில் ஊற்றும் போதே பாருங்கள் அது கலர் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இந்த சும்மி போட்டு நாத்தாடி கோகோ போட்டு செய்கிற ஐடியா வந்து நான் வந்து டிக்டாக்கில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோவை. ஸோ கணக்காக இவ வந்து ஜல்லி கேட்கும்போது சரி இதை செஞ்சு கொடுப்போமேன்ட்டு நானும் இதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ நிறைய நம்ம யூடியூப் பார்க்குறோம், டிக்டாக் பார்க்குறோம்,
ஸோ இதெல்லாம் சும்மாவே வெறுமனே பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கிராப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போது எனக்கு வந்து இந்த பெரிய கிளியர் அகார் அகார் வந்து செஞ்சது வந்து நிறைய கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் 45 எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் காயறதுக்கு ஒரு 32 இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அந்த ஏற்கனவே செஞ்சுருந்தேன் இல்லையா அந்த மேங்கோவும் லைச்சியும் எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸில் வந்து அதுக்கு வந்து கிராஸ் ஆகிருச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு நான் அழகாக எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து அதை கட் பண்ணி உங்கள்கிட்ட காண்பிக்க மறந்துட்டேன். ஓகே, மறுநாள் தான் நான் வந்து இதை அக்ஷயா ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது தான் நானே கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதெல்லாமே வந்து அக்ஷயாவுக்கு படித்து கொடுக்குறவங்க 7 டீச்சர்ஸ். ஸோ 7 பேருக்குமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் பொருள்லாம் வந்து டிஐஒயில் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொடுக்குற பொருள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு தேடி கண்டுபிடிச்சி தான் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் பண்ணி எல்லா டீச்சர்ஸ்க்குமே பேக் பண்ணி நானே என் கையால் பேக் பண்ணி அக்ஷயா கையால் கொடுக்க வச்சேன். அக்ஷயா ரொம்ப ஹாப்பி. அதை விட ஹாப்பி டீச்சர்ஸுங்க எல்லாருமே. ஏன்னா வருஷம் முழுக்க படித்து தராங்க. இது அவங்களுக்கான ஒரு நாள், அவங்களுக்கான அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்காக எது கொடுத்தாலுமே அவங்க மனசார சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.